ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் டே டுடே வித் திவி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக வீட்டை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிட் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னென்னா டிஐஒய் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நானே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கினேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கன்றதுக்காக நான் இன்றைக்கி ஷாப்பிங் போனப்போ இதை வாங்கினேன். அண்ட் மோரோவர் நீங்கள் என்னோடய ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஜிஞ்சர் பிரெட் சிட்டிக்காக எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லாமே இந்த ஜிஞ்சர் பிரெட்ஸை வச்சு குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து அது மாதிரி வீட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் என்னால் அதை பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. அதனால நான் கிட் வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்ததுனால எனக்கு கிட்டும் கிடைக்கல எங்கள் பக்கத்தில் எதுவும். ஸோ அதனால் லக்கிலி அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு ஜிஞ்சர் பிரெட்லாம் கிடையாது, பட் இது உள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அதை வச்சு இந்த குட்டி குட்டி ஸ்டென்சிலையும் வச்சு இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸாக ரெடி பண்ணலாம். அண்ட் இது கிறிஸ்மஸ் தீமில் இருக்குன்றதுனால இது ஒரு நல்ல டெக்கோராக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கூட இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அம்லு அம்லு வாவ் இது ஐ கெஸ் இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான வாட்டர் கப் அண்ட் கலர்ஸ் ஒன்று உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து அதே மாதிரி பார்த்து கலர் பண்ணுறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் புக்கு, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதோட. அண்ட் இது வந்து மேக்னட், நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மேக்னட்ஸை போய்ட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். அண்ட் ப்ரஷ். அண்ட் இது ஐ கெஸ் இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் நினைக்கிறேன். அந்த பவுடர் மாதிரி தான் தெரியுது. ஐ கெஸ் நம்ம டைல்யூட் பண்ணணும். இது வாட்டரில் டைல்யூட் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறமா ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டென்சிலில். ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நார்வீஜனில் தான் கொடுத்துருக்கு. ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் 1 கிராம் ஆஃப் பவுடருக்கு 1 கிராம் வாட்டர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பேலட்டில் இந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம டிசைர்ட் ஷேப்ஸ்க்கு அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ராப்பரை வச்சு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பர்ஃபெக்டாக இந்த ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க பெயிண்ட்டை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த மேக்னெட்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து ரெடி. ஸோ இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெஷரிங் கப்பில் வந்து நான் ஈக்குவல் பவுடர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈக்குவலாக அதுக்கு ஒரு வாட்டர் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டென்சிலில் இதை ஊற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈஸியாக வந்து ஷூவே செய்யலாம். நம்ம ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இதை ட்ரை பண்ண விட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து அதை பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பட் இது மேலே இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை மட்டும் ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதை ஈஸியாக அப்படியே எடுக்க ட்ரை பண்ணலாம், உடையாமல். ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஸோ இது நம்ம இது ஆக்சுவலி உடஞ்சிருச்சு. ஐ கெஸ் நான் ரொம்ப தின்னாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து திரும்ப பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாமே ரொம்ப நல்ல ஷேப்பில் வந்திருக்கு அழகாக. ஸோ நம்ம இதை மட்டும் திரும்ப ரீடூ பண்ணிக்கலாம்.
பூட்ஸ் மேலே வந்து ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் கொடுக்கலாம். இங்கே ஆக்சுவலி ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நம்ம சும்மா ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இப்போ அங்கங்கே நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் டாட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைலைட்ஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுடலாம். மீன்வாயில் நம்ம மற்ற பீஸையும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கின் கலர் இல்லை, அதனால் இந்த ப்ரௌன் கலரையும் இந்த ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த பேலட்டில் வந்து பீச் கலர் கொடுங்க. ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஸ்கின் கலரை மேட்ச் பண்ணிக்கிறேன். சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிட்டாரு. ஆக்சுவலி லைட் க்ரீனுக்கு வந்து டார்க் க்ரீன், எல்லோ அண்ட் ஒயிட் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து லைட் க்ரீன் கிடைக்கும். பட் மெயின் கலர் வந்து எல்லோ தான். நான் ஆல்ரெடி ஒயிட்டையும் ப்ளூ டார்க் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இந்த டீல் ப்ளூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஐம் கோயிங் டு மிக்ஸ் எல்லோ நவ். மிக்ஸ் பண்ணோன்னா தெரியுதா? ஸோ லைட் க்ரீன் வந்துருச்சு. நம்ம இது மேலேயே ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். ஸோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது ட்ரை ஆகட்டும். ஃபைனலாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது வந்து இந்த ஸ்னோமேன். ஸோ ஸ்னோமேனுக்கு வந்து ஹேட்லலாம் பிளாக் கலர், அப்புறம் சும்மா அரவுண்ட் த ஸ்கார்ஃப் வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்போ கொடுத்துட்டு இந்த டால்ஸ்லலாம் ரெட் கொடுத்தா இட்ஸ் டன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து இது எல்லா பீசஸையுமே ஓவர் நைட் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸே ஆகிடுச்சு. மோர் தென் 12 ஹவர்ஸ் நான் இதை ட்ரை பண்ண விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒட்டினாலும் இது கீழே விழுகும் போது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ நேரத்துக்கு ட்ரை பண்ண விட்டால் நல்லது. இப்போ நான் இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் இதில் வந்து பின்னாடி ஒட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்ட போகிறேன். நான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இது ஸ்டிக் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இது வந்து வுட்டு. இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ்லலாம் வந்து டேரெக்டாக அந்த மெட்டல் இருக்காது, வெளியில் இன்சுலேட் இருக்கும். அதனால இது வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஸோ வேறு ஏதாவது அயர்ன் டேபிள்ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரிட்ஜை விட்டு வேறு எங்கேயாவது ஓட்ட போகிறேன். அழகாச்சு. ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணுறதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ.